பையன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. லட்சுமணா நீ உள்ள போ. நல்லது. இங்க பார்த்தாளா 50 பவுனுக்கு நகை, அதை தவிர 5 கிலோ வெள்ளி, பட்டுப்புறம் மட்டும் ₹1,00,000. இதெல்லாம் எங்க ஆத்துக்கு வரப்போற நாட்டு பொண்ணுக்கு நாங்க செய்ய போற சீரு. எங்க ஆத்து பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. நீங்க பொண்ணை பெத்தவா, கண்டிப்பா இதை விட ஒரு பங்கு மேலா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன். உட்காருங்க. 10 இடிச்சா கூட பரவாயில்ல. இருக்கிறதே அவ்வளவுதான். அப்ப ஒண்ணு பண்ணுங்களே, பத்திரிக்கை அடிச்சதோ அனுப்பிச்சு வைக்கிறேன். மறக்காம கண்டிப்பா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்திருந்து சாப்பிட்டு போங்களேன். பிரின்சிபால் சார், இது என் பிள்ளையுடைய மார்க் லிஸ்ட். இப்ப அவன் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. ஓ 96%. வெரி குட். கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். சின்ன வயசுல என் பிள்ளைய பீச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தை மணல்லயே வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான் சார். அன்னைக்கு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனை சிவில் இன்ஜினியரா ஆக்குறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது என் பிள்ளையுடைய லட்சியம், என் குடும்பத்துடைய கனவு. ₹1,00,000 பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் என் குழந்தையினுடைய மார்க் லிஸ்ட கொண்டு வந்திருக்கேன். ஓ, வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, இத அதுல போட்டு போங்க. நெக்ஸ்ட். புதிய புதிய செல்லப்பா, எங்கும் பணமழை பொழிகிறது, என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபீசர் செல்லப்பா. குறைஞ்சது 5 வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்டை, பக்தியை உயர்த்தி கேட்ட புத்ராஜ கொட்டை, பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழல மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடிட்டு கையெடுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பான்னு. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. ஆனா ஒன்ன சொல்லனே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. உனக்கு படிப்பு பத்தலையா? என்ன படிப்பு பத்தல? ஊழல் பண்றதுக்கு ஃபாரின் போய் PhD படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்காரன் உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. வேலை இடத்துக்கு இந்த லொள்ளு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூலை கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன்ல இருக்கிற குப்பையை அள்ளுங்கடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆள மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஸ்வார உட்கார்ந்து கையெழுத்து போற சீட்டு தானையா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. செல்லப்பா, என்ன வேலையில் அவ்வளவுதானே? முஸ்தபா, நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்தத்துக்கு வழிய பாரு. என்ன வழியை பாக்குறது? இந்த வழி பாக்குறா. வரமாப்பா. நமஸ்காரம். இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்டன் சீட் இருக்கு, அதுல இன்னில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? நான் தான்ப்பா. வணக்கம், நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும், ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்னேன். அவர் மகான், காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பாத்தீங்களா? மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு இருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர். சொல்றத கேட்டா கூட்டாக்கு. நமக்கு அரசாங்கம், மந்திரி, முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு, மற்றத மேனேஜர் பாத்துக்குவான். மாலு நிறைய கிடைக்கும். மால்னா மாமூல், சம்திங். தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இத பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள்.
இந்த ஃபைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில்ல இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம், கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறாருடா. இவன் என்ன கோயில் குணங்கறா? வாயை மூடிட்டு சும்மா கேட்டா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியறார், ஆனா பாஷை மாத்திரம் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது, கம்பெடுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வ? போன்னு அழுதுருவேன். டேய், உன்னை பொழந்துருவேன். ஒண்ணு ஒத்துப்போ, இல்லன்னா ஓடிப்போ. அப்ப இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்டா. சுந்தரேசா, பார்த்தா அப்பாவியா தெரியற. உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு, பாக்குற வேலை புதுசு, பழகுற சகாக்கள் புதுசு. உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். உன்னை நீ மாத்திக்கிட்ட, இங்க வேலை பாக்குற அத்தனை குடும்பம் பிழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல, உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. தம்பி, நம்ம ஹோட்டல்ல எப்பறா இவ்வளவு கூட்டம்? புதுசா ஒரு டான்ஸரை பிடிச்சு வந்திருக்கோம்னு. பேரு கவிதா. ஆள் எப்படி? ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, 3-in-1. அந்த அழகா பார்க்கலாம் ரொம்ப சேருது. கல்லா நல்லாவே ரொம்பது. நாட்டுல ஒரு பக்கம் அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணி கொள்ளை அடிக்கிறாங்க, பாவத்துக்களவு பக்தி வேஷம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பலானா படத்தை பாக்குறாங்க, பத்தியத்துக்கு நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்க. நானே குட்டி எப்படி சர்வே பண்ணிட்டியா? இல்லண்ணா, கொஞ்சம் மக்கர் பண்ணுது. சரி, உன்னைய மகன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஒரு ரேப்பிங்க போட்டாது கொடுக்க வேணாம். இந்த என்னத்துக்கு நான் ஹோட்டல் நடத்துறேன்? இதெல்லாம் கத்து கொடுக்க வேணாம் மேடம். அண்ணே, முஸ்தபா. அவனை சொந்த பகையில இங்க வச்சுக்க வேணாம். வச்சுக்கிட்டா நஷ்டம் நமக்கு தான், நம்ம ஹோட்டலுக்கு தான். முஸ்தபா இங்க கஸ்டமரா வந்திருக்கிறான், அவனை கஷ்டப்படுத்த வேணாம். குட் மார்னிங். சாமியே சரணமையப்பா. நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். லார்டு அடிக்க போனேன், லவ் அடிச்சிட்டேன். பக்கத்துல இருக்கேனா, லார்டு லவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. எல் ஃபார் லக்ஷ்மணன், எல் ஃபார் லலிதா, எல் ஃபார் லவ், எல் ஃபார் லார்ட். எல் ஃபார் லூட். கோவிந்தா கோவிந்தா. கோயிலுக்கு வர கோவிந்தா நீங்க எதுக்கு அவளை பாக்குறீங்க? கோவிந்தா. ஐயோ, நாராயணா நாராயணா. அம்பி, ஏன்னா இப்படி உருந்து வரணும்? ஆஹா, மாமியே சரணம். என்னது என் கால வர? மாமி, மாமி, ஷாட் அந்த அம்பாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. மாமி, என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது பாரு. ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லு. டேய் லூசு. என்னத்துக்கு ஆசீர்வாதம்? இன்னைக்கு கல்யாணம் இன்னும் உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? கல்யாணி பாக்கியம். இந்த மாதிரி பசங்க நம்பாதடி, ஏதோ வம்பள மாட்டிக்க போற. அவன் என் கால்ல விழுந்தானேன்னு உங்களுக்கு பொறாம. சும்மா இருங்க. அம்பி, கவலைப்படாத. உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் அமையும். போருமா? மாமி, பிச்சுட்டால் போங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் ஆயிடுச்சு. இனிமே ஆயுதாங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இந்த 50 காசு குறையுதம்மா. கொண்டு தரேன். என்ன, ஒரு 50 பைசா சில்லறையா இருந்தா கொடுங்களேன். கறிக்கா கொடுக்கணும். நிதி மந்திரிக்கே சில்லறை தட்டுப்பாடா? என்கிட்ட இல்ல. உள்ள இருக்கா பாக்குறேன். இவ பர்ஸ்ல இருக்கான்னு பாக்குறேன். ஏதாவது வச்சுட்டு பாரு சில்லறையா.
அதுவும் எங்களுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் உள்ள வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் நீ போயிருக்க அவனோட? அம்மா, ஓடி வாயே. அவன் குழந்தைகளாச்சேன்னு ஒன்னொன்னா நானும் அவரும் பார்த்து பார்த்து பண்றதுக்கு பரிகாரம் ஆடியது. எங்க வயிற்றுல நெருப்பள்ளி பட்டுட்டே உன்னை வெட்டி போட்டா என்னடி பாக்கியம். இது பாருங்க அண்ணா. உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. கோயில்ல இந்த பையனை ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையை தூக்கிட்டு இப்ப ஆத்துல நம்ம பொண்ண அடிக்கிறதுக்கு கைய வாங்கி என்னடி பிரயோஜனம்? அவ கண்டிக்கிற வயசுல இருக்கான்னு நீ நினைச்சுட்டு இருக்க. இல்ல இப்ப நான் கல்யாண வயசுக்கு வந்துட்டேன்னு அவன் நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கான். என்னன்னா சொல்றேன்? நம்ம பொண்ணு பாக்கியம். அவன் நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். பயப்படாது. காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா. நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே ராம்குமார் சீட்டு விஷயத்தையும் எப்படியும் முடிச்சுன்னு வந்துடுறேன். இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு. நீ பையனுடைய ஆத்துக்கு போய் லலிதா கல்யாண விஷயமா அவ மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுன்னு வந்துடுறேன். என்ன அவ அட்ரஸ் நீக்கு தெரியும்? அவ மனுஷால எப்படிப்பட்டவாளோ? ரொம்ப நல்லவா. சபாஷ். உன் பொண்ணு பொண்ணை விட ஜரூரா இருக்கா. அவளை பேச விட்டேன்னா அவளே பேசி பிடிச்சிருவோம். குட் மார்னிங் சார். வந்துட்டான்ல, இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன். என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான்? நாட்டுல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. தக்காளி சமயத்துல 15 ரூபா விக்கிதான். ஆனா துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விக்கிதான். இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா? இன்ஜினியரிங் ஷீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா? 1 லட்சம் ரூபாய். 96% வாங்கினாலும் சரி, சுந்தரேசன் மவனா இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய். என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றிய முஸ்தபா? நான் நிழல் இல்ல, நெச்சம். இப்போ உன் பையனுக்கு இன்ஜினியரிங் ஷீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். முஸ்தபா, என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டிய. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? கைமாறெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், கையெழுத்த ஒழுங்கா போடு. இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? டேய் குடாக்கு, நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துரும். உன் பங்கு அங்க சீட்டு குடுக்கறான் பாரு ஒரு குடாக்கு, அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம். அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா. மரியாதையா நீ கையெழுத்து போடு. என்ன திருக்கு திருக்குன்னு முடிக்கிற, புரியுதா? லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன, என் சார்புல நீ வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. யோ, லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா? இன்னும் கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு. நீயும் பொழைக்க மாட்டேங்கிற, எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற. கொஞ்சம் சொல்ல பண்ண சுந்தரேசா, உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்ப. என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா. ஏன் தெரியுமா? நான் மனசறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறதில்ல. நான் தெய்வத்தை நம்புறேன். டேய் குடாக்கு, கையெழுத்து போட்டு போடா. சொல்ல பண்ண